ஏம்மா செம்பருத்தி பூ எவ்வளோ பூ பூத்துருக்குது. 4 பூ கேட்டு வாங்கி போனோம். என்னுடைய கோலம்லாம் கூட இன்னும் அழகாக போட்டிருக்காங்க இந்த தெருவில். கலர்லாம் அடிச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்மளாம் மார்கழி மாதம் மட்டும் தான் கடல் குழம்பு போடுவோம். இவங்க வருஷம் ஃபுல்லாக போடுவாங்க போல இருக்குது. நல்லா தான் இருக்குது. நம்ம வந்து வெளியே பார்க்கலாம். மீனா மீனா வீட்டில் யாரா இருக்கீங்களா? வாங்கக்கா வாங்க. ஏன்டி ஃபோன் பண்ணி உடனே வாங்கன்னு கூப்பிட்டேன்? என்ன விஷயம்? அக்கா இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தியில் இன்னைக்கு சாமி கும்பிடலான்னு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் பலகாரம்லாம் செஞ்சு கொடுங்கண்ணாக்கா. பலகாரமா? என்ன பலகாரம் செய்யணும்? அதிரசம், லவா லட்டு, அப்புறம் முறுக்கு, சீடை இதெல்லாம் செஞ்சு கொடுங்கக்கா. அப்படியா? சரி, பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு ஒரு 10 மணிக்கு வரட்டுமா? வாங்கக்கா. நான் இப்போ அதுக்குள்ளே கடைக்கு போயிட்டு என்னென்னு பொருள் தேவையெல்லாம் வாங்கி வந்து வச்சிடுறேன். சரி, பூ பழம்லாம் வாங்கி வந்துடு. வெத்தலை பாக்கு எல்லாமே சாமிக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கி வந்துடு. மெயினாக அவள் வேணும், அவள் வெண்ணெய் இது மெயினாக வேணும் சாமிக்கு. சரிக்கா வாங்கி வரேன். இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி கும்பிட்றதுக்கு நம்ம தெருவில் இருக்கவங்க எல்லாரையும் கூப்பிடலான்னு இருக்கேங்க்கா. எல்லாரும் வந்துட சொல்லுங்க. நீங்களும் வந்துடுங்க. பழங்களாம் செஞ்சு கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு ரெடி ஆகிட்டு வந்துடுங்க. சாயங்காலமாக 6 மணிக்கு தானே நீ கும்பிடுவேன். எல்லாரும் வரோம், பசங்களோட கூட்டின்னு வரேன். சரி, பெரிய பொண்ணு கீதா, ராணி இவங்களுக்குலாம் சொல்லு, கண்டிப்பாக வருவாங்க அவங்களாம். நான் வீட்டில் தாங்க கும்பிட்றேன்னு சொன்னேன். இவங்க தான் என்னை மிரட்டி வந்து தெருவில் இருக்கவங்க எல்லாரையும் கூப்பிட்டு கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதுதானே பார்த்தேன். அவளுங்க இந்த வேலையை பார்க்கலனா தான் இது. அவளுங்க கண்டிப்பாக செஞ்சுருப்பாங்க, எனக்கு தெரியும். அப்போ தான் அதிர்ஷ்டம் முறுக்கு எல்லாம் நிறைய நிறைய செஞ்சு எல்லாருக்கும் தருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலை பார்த்துருக்காளுங்களா? சரி, எனக்கும் ஆசை தான் எல்லாரையும் கூப்பிட்டு சாமி கும்பிடணுன்னு. சரி சரி, நான் பசங்களுக்கு பிடிச்சா இருந்தால் செஞ்சு வச்சுருக்கேன். காய்கறி கொடுத்துட்டு வரேன். நீ பொருளை போய் வேணுந்துறேன். சரிக்கா, போயிட்டு வாங்க. செம்பருத்தி பூ கேட்கலான்னு பார்த்தேன். சரி, சாமிக்கு தேவைப்படும். சரி, நாளைக்கு கொடுக்குறியா ஒரு 10 பூ? பறிச்சுன்னு போங்கக்கா. நிறைய தான் பூக்குதே, நிறைய தான் பறிச்சுன்னு போங்க. பறிச்சுன்னு போயிட்டு எண்ணெய் தேங்காய் நல்லா போட்டு வச்சுக்கோங்க. நல்லா முடி வளரும். ஆமாம்மா, செம்பருத்தி பூ நல்லா முடி வளரும். சரி, நாளைக்கு பறிச்சுன்னு போகிறேன். துளசி எங்கள் வீட்டில் இருக்கிற எடுத்துன்னு வரேன்னா சாமிக்கு மாலையாக கட்டி எடுத்துன்னு வாங்கக்கா. நான் கூட துளசி வாங்கணும்னு நினச்சிருந்தேன். ஒரு செடி வீட்லேயே நட்டு வைய, ரொம்ப நல்லது. ஆமாக்கா, நட்டு வைக்கணும்க்கா வாசலில். தினமும் விளக்கு ஏற்றி சுற்றி வந்தேன்னு வச்சுக்க, ரொம்ப நல்லது. துளசி வந்து லட்சுமியோட அம்சம். சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். மணியாவது இப்பயே. சரிக்கா சரிக்கா. இந்த குழம்பு கூட நல்லா சூப்பராக இருக்குது. நம்ம பசங்களை கூப்பிட்டு காமிக்கணும். இது வேறு எவ்வளோ அழகாக குழம்பு இருக்காங்க, இதேமாதிரி நம்ம வீட்டையும் போட முடியும். அவ்வளோ எங்கேருந்து போடுவாங்க? நான் தான் போடணும். சரி, நம்ம கடைக்கு போயிட்டு வரலாம். நம்ம சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிச்சா இல்லையா? கூப்பிட்டு பெரிய பண்ண கேட்கலாம். மீனா மீனா வீட்டில் ஆள் இருக்குதா இல்லையான்னு தெரியலடி. நல்லா சத்தமாக கூப்பிடு. மீனா. ஆண்டி, அம்மா வீட்டில் இல்லை. என்னது, அம்மா வீட்டில் இல்லையா? எங்கே போயிட்டாங்க? அவங்க இன்னைக்கு சாமி கும்பிட்றதுக்கு பொருள்லாம் வாங்குறதுக்கு போயிருக்காங்க கடைக்கு. கடைக்கு போயிருக்காங்களா? எப்போ வருவாங்க? வந்துடுவாங்க ஆண்டி, இன்னும் கொஞ்சம் நேரத்தில். வரட்டும் வரட்டும், இருந்து பார்த்துட்டே போகிறோம். எதனா சொல்லணும்னா சொல்லுங்க ஆண்டி, நான் சொல்லிக்கிறேன். என்ன பெரிய எதனா சொல்ல போறியா? அம்மா நேரில் பார்த்து சொல்லிக்கிறேம்மா. சரிங்க ஆண்டி. ஆண்டி, குளத்தை மெரிக்காம கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. கீதா, ஒன்று தான் தள்ளி வா. நான் குளத்தை மெரிக்கவே இல்லையா, தள்ளி தான் நிற்கிறேன். ஜஸ்ட் மெரிச்சிட்டு இருப்பீங்க, அதான் சொன்னேன். விஷம் விஷம் விஷம். உங்கள் அம்மா கடைக்கு போயிட்டு முறுக்கு, அதிரசம், ரவா லட்டு அதெல்லாம் வாங்கினதுக்கு போயிருக்காங்களா? இல்லைங்க ஆண்டி, அதெல்லாம் வீட்டில் தான் செய்ய போகிறாங்களா. கோமதி ஆண்டி இருக்காங்கள, அவங்கள வச்சு தான் செய்ய போகிறாங்களா. அதுக்கு தேவையான பொருளை வாங்கினதுக்கு போயிருக்காங்க. அப்படியா? கோமதி கதை செய்ய போதா? நல்லா சூப்பராக செய்யுமே. ஆளை வச்சு செய்கிற அளவுக்கு செய்கிறாங்கன்னா இப்போ நிறைய பேர் செய்வாங்க. இங்கேயே சாப்பிட்டு வீட்டுக்கு எடுத்துன்னு போகலாம். நம்ம வந்துருக்கு அதுக்கு தானே, நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். சரி சரி, அவங்க பொறுமையாக வரட்டும். நாங்கள் எங்கள் வீடு கலைதனுக்கு தாங்க உட்காந்துக்கோம். சரிங்க ஆண்டி. அப்படி தான் மேலேயே உட்காந்துக்கோ. தள்ளி போ. கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறேன் பெரிய பொண்ணு, நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கு. மரியாதையாக எழுந்துக்கிறேன், தள்ளி விட்டுருவோம் கீழே இப்போ. ரொம்ப ஓவராக தான் பண்ணுறேன். நம்ம தள்ளி உட்காந்துக்கலாம். என்ன கணக்குறா? வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும்லாம் தெரியாதாம்மா? போய் எத்தனை போ. ஆண்டி எத்தனை வர இந்த பக்கம் ஓடி நடக்குது? நான் ஆண்டின்னு சொல்லிட்டு போகுது, அது கால் கேட்கலையா? என்ன ஏதோ ஆண்டின்னு தான் சொல்லணும், பாட்டின்னு சொல்ல போகுது பேர். சாயங்காலம் 6 மணிக்கு தான் சாமி கும்பிட போறேன். சீக்கிரமா வந்துட்டு இருக்கீங்க. கூட மாட வேலை செஞ்சு கொடுக்கணும்னு வந்தீங்களா? யாரை பார்த்து என்ன வார்த்தை பேசிட்ட மீனா நீ? வேலை அதுவும் நாங்கள் சொன்ன பேர் ஒரு காமெடி. எப்படிதான் நீ மனசாட்சி இல்லாம இப்படிலாம் பேசுறேன்னு தெரியல. அப்ப வேற எதுக்கு 3 பேர் வந்து உட்காந்துக்கீங்க? கிளம்புங்க. அதான் கோமதிக்கா வந்து எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லியிருக்குல்ல, நாங்கள் வேடிக்கை பார்க்க உட்காந்துன்னு இருக்கோம். உனக்கு என்ன வந்தது? போ, இல்லை சாமானை எடுத்து வை. வந்துனே இருக்கும். இப்போ கோமதிக்கா நான் ஃபோன் பண்ணுறேன் பேர். இப்படியே நல்ல ஊரை ஏமாத்தின்னு தெரியுங்கடி. அதுதான் எங்கள் சங்கத்தோட பாலிசி. அதெல்லாம் மாற்றிக்க முடியாது. சங்கம், நல்ல சங்கம். எங்க வருத்தப்படாத மகளிர் சங்கத்தை வந்து இந்த மாதிரி பேசாத வேலை செய்ய சொல்லி. போ போ, வேலையை பார், கிளம்பு, காத்து வரட்டா. போ, சாமிக்கு தேவையான ரெடி பண்ண. ஆமா, 6 மணிக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட பொறுக்க முடியாது. உங்களெல்லாம் என்ன பண்றது எனக்கு ஒன்றும் புரியல. என்னடி மீனா மிரட்டி நிற்கீங்களா? நாங்கள் ஏக்க மிரட்ட போகிறோம், சும்மா காமெடி.
அவங்க அப்படிதான் பேக் கொடுங்க நான் வேணுக்கு பார்க்கலாம். எல்லா பொருளும் இருக்குக்கா, எதுனா இல்லைன்னா சொல்லுங்க. என் பொண்ணு அனுப்பிச்சு வேணா சொல்றேன் பக்கத்து கல்ல. சரி சரி, முதல்ல அடுப்பு எடுத்துன்னு வா. முதல்ல முறுக்கு சுட்டுக்கலாம். முறுக்கு அதிரசம் அது வந்து பெரிய வேலை. அடுத்தது ரவல் செஞ்சுக்கலாம். சக்கரை பொங்கல், வடை, பாயாசம் இன்னும் நிறைய செய்ய வேண்டியது இருக்கு. டைம் பத்துமான்னு தெரியல. கேட்டுக்கோங்க லிஸ்ட்டை. கேக்குது நீ மூடு வாய. பெரிய பொண்ணு நீ வந்து எங்கடி ஒருத்தரையும் காணா? எல்லாரும் அங்க பாருங்க, தூரமா உட்காந்துருக்காங்க பாருங்க அந்த வீட்டு வாசப்படியில. அங்க போய் எங்க உட்காந்து நிக்கீங்க? அக்கா உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா கூப்பிட்டு வரோம், இல்லைன்னா நாங்கள் இங்கேருந்து வேடிக்கை பார்க்குறோம். நீ என்ன வேலை செய்கிறேன்னு வேலைன்னு காதுல கேட்டதும் எங்கிரி போய் எங்க உட்காந்துருக்காங்க பாத்தியா? இவங்கெல்லாம் வச்சு நீ எப்படிதான் குடும்பம் நடத்துறாங்கன்னு தெரியலம்மா. உங்களெல்லாம் வச்சு எப்படி குடும்பம் நடத்துறாங்களோ அப்படி தான் நடத்துறாங்க எங்களையும். போ வேலையை பாரு. அக்கா அவளுக்கு பேச்சு போகுதுக்கா. என்ன வேலை செய்யணும்னு சொல்லுங்க, நான் செஞ்சு தரேன் உங்களுக்கு. முதல்ல அடுப்பு பத்த வைக்கலாம். எல்லாத்தையும் ரெடி பண்ணு. அடுப்பு எடுத்துன்னு வா, கட்டல எடுத்துன்னு வா, கடாய் எடுத்துன்னு வா சீக்கிரம். மீனா எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பாரு. ஏதாவது வைக்க வேண்டியது பாக்கி இருக்குதான்னு பாரு. எல்லாமே சரியா இருக்குதுக்கா. தீவாரத்தில் கொடுத்துடலாம். ஏன்டி எப்படி 5 நிமிஷத்துல ரெடி பண்ணிச்சு எல்லாத்தியா? கோமதி அக்காவா கொக்கா அது செஞ்சிடும். நம்மளாம் செஞ்சோம்னா இது செய்யணும் ஒரு 3 நாள் ஆகும். இது 5 நிமிஷம் செஞ்சு முடிச்சிச்சு. எல்லாம் நிறைய தானே செஞ்சுருக்காங்க. சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு. ஏன்டி ஏன் வந்து சாமி கும்பிட முடியாது? அங்கே உட்காந்து கதை பேசி நிற்கீங்க. பொற்கடி வா சாமி கும்பிடலாம். இது வரமா மா, நாங்களும் வந்துட்டோமா. சாமி கும்பிடுங்க. கேட்டதும் கொண்டு பவனி கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா. கீதை சொன்ன கண்ணன் வண்ண தேரில் வருகிறான். கேட்டவர்க்கு கேட்டபடி வாழ்வு தருகிறான், வாழ்வு தருகிறான். ஏமா போதுண்டி, கிளம்பி போயிட்டு போறாரு கிருஷ்ணர். நீ பாடுறதை கேட்டு ஏண்டி அவ்வளவு மோசமா இருக்கு என் குரல்? காதுல வந்து கத்துற எப்படி இருக்குன்னு பாத்துக்கோ. சாமி கும்பிடும் போது கூட விளையாடினே பாடுங்கம்மா. நல்ல பாட்டா பாடுங்க. தெரிஞ்சா பாட மாட்டோமா? தெரியாம தான் இது மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். நான் என்ன ஒரு பாட்டு பாடுறேன். ராதே மனதில் என்ன ரகசியமோ கண்டெண்டும் தந்தி அடிக்க கண்ணாவா கண்டு பிடிக்க. ஏண்டி சினிமா பாட்டுலாம் பாடாதிரி. அவளுக்கு தெரிஞ்ச பாட்டாவை பாடுறா. நான் பெற்று வச்சு 2 இது பக்கத்துல வேடிக்கை பார்த்துங்க. ஏதாவது பாடுதுங்களா பத்தியா? தண்டத்துக்கு பெற்று வச்சுக்கிற மாதிரிங்களா? நம்மள அசிங்கப்படுத்தணும்னா நம்ம அம்மாவுக்கு தூக்கம் வராது. இப்ப நான் பாடுறேன் பாரு. முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வரம் தா பிருந்தாவனம் தா வனம் தா வெண்ணெய் உண்டவா யாழி மண்ணை உண்டவா. இந்த பாட்டா தெரிஞ்சு வச்சுக்கிறாள பரவாயில்லையா? இப்ப நான் பாடுறேன். கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது, கடவுள் மட்டும் கண்டால் கல்லடி தெரியாது. உங்க அம்மா செஞ்சு வச்சுக்கிற லட்டு பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது. கல்லு மாதிரி தான் இருக்கு. வேணா எடுத்து அடிக்கட்டுமா? குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா? குக்கு குக்கு குக்கு. அக்கா நீ ரொம்ப வேற லெவலில் போயிட்டாக்கா. ஐயோ இவளும் கூட சேர்ந்து நானும் கிறுக்காயிட்டேனே. சாரி கடவுளை மன்னிச்சிடு. ஆயர்பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான். தாலேலோ அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து தூங்குகின்றான். தாலேலோ ஓய்வெடுத்து தூங்குகின்றான். தாலேலோ. எம்மா கிருஷ்ணரே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஓய்வு எடுத்து தூங்கத்துக்கு போயிட்டாரு. இனிமேல் நம்ம சாப்பிட வேண்டியதுதான். ஆட்டம் சீக்கிரம் ஆரம்பிங்க. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் பொறுக்க மாட்டாளுங்க.